தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மத தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, உயிர்ப்பின் சக்திகளாக உயிர் தாண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆற்றலில் பங்கு தருகின்றார். எப்படி உயிர்ப்பின் சக்திகளாக நாம் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்கு நற்செய்தியாளர் புனித மார்க்குவை நம் ஒவ்வொருவருக்கும் சாட்சியாக தருகின்றார். வாழ்வால், வார்த்தையால், நம்முடைய திறமைகளினால், இறைவன் கொடுத்திருக்கின்ற கொடைகளினால் நற்செய்தியை அறிவித்து இறை இல்லத்தை கட்டி எழுப்ப உயிர்ப்பின் தூதுவர்களாக மாற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் அழைக்கின்றார். ஆனால் பல தருணங்களில் ஆண்டுடைய அருளோடு ஒத்துழைக்க நாம் மறுத்திருக்கின்றோம். தவறிய தருணங்களை நினைவு கூர்ந்து மனவருத்தப்பட்டு மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடையில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல்
இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, ஈரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, நற்செய்தியை அறிவிக்கும் அருளை கொடுத்து நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன் பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 14 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலுமுள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்குப் பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன்.
இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 89. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வம் ஐந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூர்வார்களாக. உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன்.
நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாதா தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் சக்தி உங்கள் ஒவ்வொருவரையும் இயக்க வேண்டுமாய், உண்மையான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அமைதியை, அருளை, கிருபையை, கொடையை தர வேண்டுமாய் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறோம். இந்த நாளிலே நாம் பெருவிழா கொண்டாடுகின்ற நற்செய்தியாளர் புனித மார்க்கினுடைய பரிந்துரையால் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே நற்செய்தி பணியாளர்களாய் ஆண்டுடைய திருக்கரத்திலே பணியாற்றி இறையில்லத்தை கட்டி எழுப்ப உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வியானி ஜெப குடும்பத்தை சார்ந்த அன்பு சகோதரி சிங்கப்பூரில் வசிக்கின்றார்கள். அவருடைய கணவர் இப்படியாக சொன்னார், உங்கள் அண்ணன் வீடு மந்திரிக்கிற ஜெபத்தை சொல்லி வீட்டை மந்திரிக்கிறதுக்கு பதிலாக கோயில் அர்ச்சிப்பு ஜெபத்தை இந்த வீட்டில் சொல்லி மந்திரிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன் என்று கேட்டால், ஏராளமான திருப்பலிகள், ஏராளமான ஜெபங்கள் அந்த இல்லத்திலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தன. அங்கு செல்கின்ற நிறைய குருக்கள், ஒரு சில ஆயர்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள், ஜெப இல்லங்கள். இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித மார்க்கினுடைய வீட்டிலே தொடக்க கால திரு அவையிலே அவர்களுடைய உறவுகள் ஒன்று கூடினார்கள், ஜெபித்தார்கள். மார்க்கினுடைய இல்லத்தை ஜெபத்திற்காக, இறை வார்த்தையை அறிவிப்பதற்காக பயன்படுத்தினார்கள். வியானி ஜெப குடும்பத்தில் இருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர்கள் டேவிட்டினுடைய வீடு, ஜோசப் மரியா அவருடைய வீடு பல தருணங்களில் ஜெப கூடுகைக்காக அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றது.
திருத்துதர் மார்க். இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த விசுவாச வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கருவியாக ஆண்டுடைய கரத்தில் இருந்து செயல்பட்டார் என்றால் அது மிகையாகாது. 4 நற்செய்திகளில் முதலாக எழுதப்பட்டது என்றால் மார்க் நற்செய்தி தான். யார் இந்த மார்க்? சீரேனே ஊரிலே பிறந்தவர், பேதுருடைய உடன்பணியாளர், பர்னபாவின் உடன்பணியாளர், பவுலடியாரின் உடன்பணியாளர். குறிப்பாக பேதுரு, ஜேம்ஸ் கொல்லப்படுகின்றார், திருத்தூதர் ஜேம்ஸ் கொல்லப்படுகின்றார், பேதுரு சிறையில் அடைக்கப்படுகின்றார். திருத்தூதர் பணிகளிலே நாம் வாசிப்போம், சிறையில் அடைக்கப்பட்ட பேதுரு அதிசயத்தக்க விதத்திலே வானதூதரால் விடுவிக்கப்படுவார். அந்த தருணத்தில்தான் மார்க்கு பேதுருவை சந்திக்கின்றார், பேதுருவோடு உடன் பயணிக்கின்றார். பேதுருடைய மறையுரைகளை எல்லாம் இவர் எழுதி வைக்கின்றார். அவர் கண்டதையும் கேட்டதையும் நற்செய்தியாக மாற்றுகின்றார். நற்செய்தியே ஒரு பெரிய புரட்சியாக தான் ஆரம்பிக்கும். பாலைவனத்தில் ஒலிக்கும் கூக்குரல் என்று திருமுழுக்கு யோவானை அறிமுகப்படுத்துவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மிகப்பெரிய புரட்சியாளனாக தன்னுடைய நற்செய்தியிலே படம் பிடித்து காட்டுவார். அதே போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துன்புறும் பணியாளராக, ஆண்டவர் இயேசு துன்புறும் பணியாளராக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எசையா இறைவாக்கு நூலில் சொல்லப்பட்ட அத்தனை இறை வார்த்தைகளையும் உண்மையாக்குகின்ற துன்புறும் ஊழியனாக பேதுருடைய அனுபவத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களை மார்க்கு அழகாக படம் பிடித்து காட்டுவார். அன்புறவுகளே, மார்க் நற்செய்தி ஒரு இரத்தின சுருக்கமான நற்செய்தி. இங்கே ஒரு பெரிய விளக்கம், அதிகமான வார்த்தைகள் அதெல்லாம் இருக்காது. அப்படியே பரபரப்பா ஒரு த்ரில்லர் போன்ற ஒரு அனுபவத்தை தான் அவருடைய நற்செய்தி கொடுக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை செயல்பாட்டு வீரராக, செயல் வீரராக படம் பிடித்து காட்டுகின்றார் புனித மார்க். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எல்லா செயல்களும் வார்த்தை குறைவாக இருக்கும், செயல்கள் அதிகமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளின் வழியாக, சிலுவையின் வழியாக, துன்புறும் பணியாளராக, ஊழியராகத்தான் நமக்கு மீட்பை தருகின்றார் என்பதையும் புனித மார்க் அழகாக படம் பிடித்து காட்டுவார். நற்செய்தியிலேயே மிகவும் சுருக்கமாக, இரத்தின சுருக்கமாக, பரபரப்பு கொஞ்சமும் குறையில்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மீட்பின் செயல்பாடுகளை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றவர் தான் இந்த புனித மார்க். அன்புறவுகளே, புனித மார்க்கனுடைய பெருவிழா நாளிலே, இந்த உயிர்ப்பின் காலங்களிலே இன்றைய நாள் நமக்கு மிகப்பெரிய சவாலை வைக்கின்றது. திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உயிர்ப்பின் அனுபவம் நமக்கு சக்தியை தரும், உயிர்ப்பின் சக்தியை தரும். நீங்களும் நானும் உயிர்ப்பின் சக்திகளாக மாற வேண்டும். அப்படி உயிர்ப்பின் சக்திகளாக மாறினோம் என்றால் நாம் என்னவெல்லாம் செய்வோம்? புனித மார்க்கு மிகச்சிறந்த மாதிரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை தெரிந்து கொண்டார், புதுமைகளை தெரிந்து கொண்டார், அவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டார். நான் பெற்ற இந்த அனுபவம், இயேசு அனுபவம், இந்த மீட்பின் அனுபவம் என்னோடு மட்டும் இருந்துவிடக்கூடாது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆண்டாண்டு காலமாக இது பயன்பட வேண்டும் என்று சொல்லி தான் பெற்ற அனுபவத்தை எழுத்துக்களாக மாற்றி நற்செய்தியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். வருகை பாடலை நாம் பாடினோம். சான்று வாழ்க்கையால் நான் சீடராக வாழ்வேன், நற்செய்தி அறிவித்து சீடராக வாழ்வேன், சான்று வாழ்க்கையால் நான் நற்செய்தியாக மாறுவேன். புனித மார்க்கினுடைய பாதையிலே இயேசுனுடைய வாழ்வை, இயேசுனுடைய போதனைகளை, இந்த மீட்பின் அனுபவத்தை, உயிர்ப்பின் அனுபவத்தை நாம் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடத்த வேண்டியது, பகிர்ந்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கின்றார். இந்த இறையெல்ல பணிக்காக, நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பியிருக்கின்றார். அதனால் 3 காரியங்களை உங்கள் முன்பாக பரிந்துரையாக வைக்கிறேன். 1, நம் வீடுகள் ஜெப இல்லங்களாக மாற வேண்டும், ஜெப வீடுகளாக மாற வேண்டும். நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஒன்று கூடுகின்ற பொழுதெல்லாம்
உறவுகள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் என்று ஒன்று கூடுகின்ற பொழுதெல்லாம் நாம் இணைந்து ஜெபிக்க வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நாம் செயல் வீரர்களாக மாற வேண்டும். செயல் வீரர்களாக மாற வேண்டும். பெயரளவில் கிறிஸ்தவர்களாக அல்ல, திருவழிபாட்டு கிறிஸ்தவர்களாக அல்ல. நமது செயல்களின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நமது செயல்கள் பேச வேண்டும், வார்த்தை அல்ல. மூன்றாவது, நீங்களும் நானும் நற்செய்தி பணியாளர்களாக மாற வேண்டும். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் தார்மீக கடமை உண்டு, நற்செய்தி பணியாளர்களாக. ஆதலால் இந்த நாட்களிலே நாம் ஜெபத்தால் நற்செய்தி அறிவிக்கலாம். குடும்பமாக ஒன்று சேர்ந்து திருத்தூது பணிக்காக ஜெப அப்போஸ்தல பணி செய்து நற்செய்தி அறிவிக்கலாம். நமது பிள்ளைகளை ஆண்டுடைய பணிக்காக, தேவ அழைத்தல் கொடைக்காக அர்ப்பணிக்கலாம். மூன்றாவது, இந்த தேவ அழைத்தல் பணிக்காக குருமடங்களில், துறவர சபைகளில் இருக்கின்ற பிள்ளைகளை நாம் தத்தெடுத்து கொள்ளலாம். அவருடைய படிப்பு செலவுக்கு பண உதவி செய்யலாம். அவர்களோடு ஜெபத்தில் இணைத்திருந்து அவர்களுடைய ஆளுமையை நாம் கட்டி எழுப்பலாம். தொடரும் திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் இல்லங்கள் ஜெப இல்லங்கள் ஆகட்டும் சாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையால் அல்ல, செயல் வீரர்களாக மாற எங்களுக்கு அருளை தாரும் சாமி. வார்த்தைகள் அல்ல, எங்கள் செயல்கள் பேசட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தினால், எங்கள் பண உதவியினால், எங்கள் பிள்ளைகளின் வழியாக நற்செய்தி பணியை தாங்குவோம். நாங்களும் நற்செய்தியாளர்களாக மாறுவோம். அதற்கான அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். இறையில்ல பணியிலே இணைத்து பணியாற்றுகின்ற குருக்கள், துறவியர், நற்செய்தி பணியாளர்கள், பொதுநிலை அனைவரையும் ஆண்டவரே நீரே உடனிருந்து வழிநடத்தும். இறையில்லத்தை உலகிலே கட்டித்தாரும் ஆண்டவரே என்று தொடரும் திருப்படியில் அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். உன்னிடம் தந்தே
அன்புறவுகளே, நாம் அனைவருமாய் இணைந்து புனித மார்க்குவை போல வாழ்வாலும் வார்த்தையாலும் நற்செய்தியை அறிவித்து இறை இல்லத்தை கட்டியெழுப்ப அருள் வேண்டி ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்க்கின் பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் திரு அவை என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியானவரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்துவாரே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கொப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி எருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பள்ளியினால் இருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியானவரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித மார்க், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் பரவியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகுந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப ஆண்டவரே, எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் மறை மாவட்டங்களுக்கும் தாய் திருச்சபைக்கும் தாய் திரு நாட்டிற்கும் உலக நாடுகளுக்கும் ஆண்டவரே, உமது அமைதியையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஒற்றுமையையும் ஆரோக்கியமான வாழ்க்கைச் சூழலையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த பாஸ்கு காலத்திலே உயிர் தாண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கின்ற அருள் நிறைந்த அமைதியை ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி,
உலகின் பாவங்களை போக்குகின்றவர். புனித மார்க்குவைப் போல நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றவர். நற்செய்தி பணியாளராக இவர் கரத்தில் செயல்பட்டு இறை இல்லத்தை கட்டி எழுப்ப தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நம்மை உறுதிப்படுத்துகின்றவர். இவர் தரும் இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லாமல் சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தியின் மீது உள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாய் இருக்கச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தையே, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா.